Hello friends, this is Deva4win27 Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி crochet summer jacket எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த summer jacket ஸ்டிட்ச் பண்றதுக்கு நீங்க எந்த thread என்ன hook size வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது 4 play cotton thread யூஸ் பண்ணியிருக்கேன். தென் hook size பாத்தீங்கன்னா 4.5 mm ஃபாலோ பண்ண போறேன். தென் yarn needle, scissor எடுத்துக்கோங்க. First நம்ம slip knot போட்டுக்கலாம். slip knot போட்டுட்டு chains போட்டுக்க போறோம். chains ஓட count வந்து even நம்பரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. odd நம்பரா இல்லாம any even நம்பர்ல chains போட்டுக்கோங்க. சோ உங்களுக்கு இந்த crochet jacket ஓட length எவ்வளவு தூரம் வேணுமோ அந்த measurement அளவுக்கு அந்த inches அளவுக்கு chains போட்டுட்டே வாங்க. சோ நான் ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம எவ்வளவு chains வேணுமோ அந்த அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து நான் காட்டன் த்ரெட்ல பண்றதுனால நிறைய செயின்ஸ் வந்திருக்கு. இதுவே நீங்க வேற சைஸ் yarnல பண்ணும்போது உங்களுக்கு செயின்ஸோட கவுண்ட் வந்து டிஃபர் ஆகும். சோ சைஸ் மெஷர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க அந்த சைஸ்க்கு வந்து செயின்ஸ் போட்டுக்கோங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம ஆஃப் டபுள் crochet தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ நம்மளோட செகண்ட் ஸ்டிட்ச்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஃப் டபுள் crochet போட்டுட்டே வரலாம். ஒவ்வொரு செயின்லயும் ஒரு ஆஃப் டபுள் crochetவா ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இந்த ஜாக்கெட்டுக்கு வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஹைட் உங்களோட ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ, அதாவது இப்போ டிஷர்ட் போடுறோம் இல்லையா அந்த அளவுக்கு வேணும்னா அது வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நீ லென்த் வரைக்கும் இந்த ஜாக்கெட் வேணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் டு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க. அதை மெஷர் பண்ணிவிட்டு இன்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி வர இன்ச்சஸ்க்கு தான் நீங்கள் செயின்ஸ் போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் டபுள் crochet ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு செயின் போட்டு அப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ இங்கே வந்து நம்ம ட்ரிபிள் crochet தான் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ட்ரிபிள் crochet பண்ணணும். ஸோ ட்ரிபிள் crochetக்கு ஹூக்கில் இந்த மாதிரி 2 வாட்டி த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஸ்டிச்சுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இப்படி எடுக்கணும். இப்போ 2 லூப் வழியாக இந்த த்ரெட்டை நம்ம வெளியில் எடுக்கணும் இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து ட்ரிபிள் crochet. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ட்ரிபிள் crochet பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போய் நம்ம ட்ரிபிள் crochet பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்கிப் பண்ணினோம் இல்லையா ஒரு ஸ்டிச்சு, அந்த ஸ்டிச்சில் வந்து அகெயின் ஒரு ட்ரிபிள் crochet பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா கிறிஸ் கிராஸாக வரும். ஸோ அதனால் இந்த ஸ்டிச்சுக்கு பேர் வந்து கிறிஸ் கிராஸ் ட்ரிபிள் crochet அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல ஒரு இன்ட்டு மாதிரி வந்திருக்குப்பாங்க. நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல விசிபிளாக இருக்கும். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ட்ரிபிள் crochet பண்ண போகிறோம். இப்போ ஸ்கிப் பண்ண ஸ்டிச்சில் வந்து ட்ரிபிள் crochet பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டிச் ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் crochet. இப்போ ஸ்கிப் பண்ண ஸ்டிச்சில் வந்து ஒரு ட்ரிபிள் crochet. ஸோ இதே போல் தான் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இதே போல் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ செயின்ஸோட கவுண்ட்டுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லென்த் வந்து நீங்கள் முதல்ல மெஷர் பண்ணிக்கணும். இந்த ஓவர் கோட் வந்து நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த சைஸ்க்கு வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நீங்கள் யாருக்கு ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஷோல்டர் டு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 inches வருது அப்படின்னா 20 × 2 40. ஸோ 40 inchesக்கு நீங்கள் செயின்ஸ் போடணும். சரிங்களா? 40 inchesக்கு நீங்கள் செயின் போடுறப்ப ஈவன் நம்பரில் தான் இருக்கணும். அந்த செயின்ஸோட கவுண்ட் வந்து ஈவன் நம்பரில் இருக்கணும். இப்போ 200, 100, 250 அந்த மாதிரி ஈவனாக இருக்கணும். அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு 10 inch தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஷோல்டர் டு ஹிப் வரைக்கும் 10 inch வருது அப்படின்னா 10 × 2 20.
ஸோ 20 இன்ச்சஸ்க்கு நீங்கள் செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிறிஸ் கிராஸ் ட்ரிபிள் க்ரோஷே முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம ஒரு ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடும் பொழுதும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷே பண்ணினோம் இல்லையா, அதே போல் தான் இங்கே முடிக்கும் பொழுதும் நம்மளோட லாஸ்ட் ஸ்டிச்லேயும் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும். இப்போ அடுத்த ரவுண்டுக்கு ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் என்ன பண்ண போகிறோம், ஆஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் இருந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேவாக போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சும் எப்படி போடணும்னு தெரியல, நீங்கள் இப்போ தான் க்ரோஷேல பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி க்ரோஷே பேசிக்ஸ் வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஆஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஆஃப் டபுள் க்ரோஷே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம ட்ரிபிள் க்ரோஷே ரவுண்டு தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு அப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். அடுத்தது ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. அடுத்தது ஸ்கிப் பண்ண ஸ்டிச்சில் வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ இந்த ஓவர் கோட் ஃபுல்லாகவுமே நம்ம ரவுண்ட் 2 and 3 தான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ உங்களுக்கு அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதையே கண்டினியூ பண்ணலாம். இந்த ஓவர் கோட்டுக்கு லென்த் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அகலம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஹிப் சைடு இருக்கு இல்லையா, சைடு ஹிப் இருக்கு இல்லையா, அங்கேருந்து பெல்லி பட்டன் வரைக்கும் எவ்வளோ இன்ச்சஸ் வருதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த இன்ச்சஸ் வர வரைக்கும் நீங்கள் இந்த 2 ரோவையே கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும், அதாவது ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். மேக்ஸிமம் 10 to 12 இன்ச் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம சம்மர் ஜாக்கெட் தான், நல்லா லூஸாக தான் போட போகிறோம். ஸோ அதனால் ஒரு 12 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப 6 to 7 இன்ச் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெஷர் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 ரோவையே தான் அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். இதை இப்படி நம்ம 2 ஃபோல்டு பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு செயின்ஸ் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிடணும் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. இதே போல் நம்ம இன்னொரு பீஸ் வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து அட்டாச் பண்ணணும். இது கூட இந்த மாதிரி 2 பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இது 2த்தையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணினோம் அப்படின்னா இந்த ஃபோல்டு பண்ணுறோம் இல்லையா, மேலே இருக்கிறது ஃப்ரண்ட் பார்ட்டாகவும் கீழே இருக்கிறது வந்து நம்மளுக்கு பேக் போர்ஷனாகவும் வரும். ஸோ லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அகலம் வந்து 12 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ 2த்தையும் இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இது 2த்தையும் நம்ம பேக் பேனலில் மட்டும் அட்டாச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் வந்து அப்படியே விட்டுற போகிறோம். ஸோ பேக்கு மட்டும் இந்த 2த்தையும் சேர்த்து வச்சு சிங்கிள் க்ரோஷே போடுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்லிப் ஸ்டிச் போட்டும் பண்ணிக்கலாம், இல்லைனா யார்ன் நீடில் நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரியும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக வச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு பேக்கு மட்டும் 2 பீஸோட பேக் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அட்டாச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம், இந்த கார்னர் வர வரைக்கும். ஸோ 2த்துலேயுமே இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கார்னர் வர வரைக்கும் பேக் பேனல் மட்டும் அட்டாச் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டு அட்டாச் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை அட்டாச் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலுக்கு எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் பார்ட். இந்த ஜாக்கெட்டோட ஃப்ரண்ட் பார்ட் இப்படி எடுத்துகிட்டு பேக் பார்ட்டில் 1, 2 இந்த 2 பீஸையும் இந்த மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ நான் வந்து யார்ன் நீடில் வச்சு தான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ இதையே நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் ஆர் சிங்கிள் க்ரோஷே மூலயமா கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து கரெக்டாக வருமோ நீங்கள் அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிச்சும் விடாமல் ஈக்குவலாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க ஃபுல்லாக.
இந்த ஓவர் கோட்டோட பேக் பேனல் வந்து நம்ம ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ கீழே இருந்து இந்த மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டோம். ஒரு ஸ்வெட்டர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போவே. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பேனல் அப்படியே ஓப்பனில் இருக்கணும். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 பார்ட்டியும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர் கிட்ட இருந்து எங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஆர்ம் ஹோல் எவ்வளோ லென்த்துக்கு வேணும், அதாவது எவ்வளோ இன்ச்சஸ் வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அகெயின் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீழே இருக்கிற எல்லாமே இங்கே வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணக்கூடாது, ஓப்பனாகவே விட்டுடணும். இங்கேருந்து இது வரைக்கும் ஸோ இது ரெண்டுத்தையும் இப்படி ஈக்குவலாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ எங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும், மற்றது அப்படியே கேப் அப்படியே விட்டுடணும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் க்ரியேட் ஆகிடும். இதே போல் தான் இன்னொரு பார்ட்டும் நம்ம அந்த சைடும் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ 2 பக்கமும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுக்குமே நீங்கள் சிங்கிள் க்ரோஷே, ஸ்லிப் ஸ்டிச் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைனா yarn needle வச்சும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு விட்டுட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்ம் ஹோல் எவ்வளோ இன்ச்சஸ் வருதோ அதை மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிடணும். 2 பார்ட்டோட சைட் பேனல் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். அட்டாச் பண்ணினதுக்கப்புறம் நம்மளோட க்ரோஷே சம்மர் ஜாக்கெட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வேர் பண்ணும் பொழுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.